வாங்கப்பா எங்கள் கார்டனில் பெயிண்டிங் எப்படி அடித்தோங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக காட்டிடுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடணும். நல்லா சோப்போ சர்ஃபோ போட்டு நல்லா ஒரு தடவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தான் இந்த பெயிண்ட் அடிக்கணும். இது வந்து டேம்ப் ப்ரூஃபு ஏஷியன் பெயிண்ட்ஸு. நாங்கள் அந்த பக்கம் அடிச்சுட்டு இந்த பக்கம் இப்போ அடிக்கிறோம். ரெண்டையும் நான் இப்போ காட்டிடுறேன். நல்லா சோப் போட்டு கழுவிட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கழுவி காய வச்சிடணும். காய வச்சுட்டு நல்லா நீட்டாக காஞ்சதுக்கப்புறம் இந்த பெயிண்ட் அடிக்கணும். இது பாருங்கள், ஏஷியன் பெயிண்டில் ஸ்மார்ட் கேர் டேம்ப் ப்ரூஃபு. இது அடிக்கிறதுனால என்ன யூஸ்னால், உங்களுக்கு வந்து மாடி வந்து எந்த கசிவு இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஆல்ரெடி 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த பெயிண்ட் அடித்தோம். இது ஒரு சின்ன ப்ரெஷ்ஷு, பழைய ப்ரெஷ் வச்சுருக்கோம் இந்த சைடெல்லாம் அடிக்கிறதுக்கு. இது ஒரு ரோலர் ப்ரெஷ் வச்சுருக்கோம். நாங்கள் 4 இயர்ஸ் பேக் வந்து பெயிண்டர் தான், அவங்க வீடுக்கு பெயிண்ட் பண்ணும்போது அவங்க தான் அடித்தாங்க. அப்போது கீழே வந்து ரூஃப் டைல்ஸ் இருந்துச்சு ஒயிட் கலரில், அதில் அவங்க அடித்தாங்க. இப்போ வந்து நாங்களாக தான் அடிக்கிறோம். பாருங்கள், இது வந்து 4 லிட்டரு ஒரு பாக்ஸ் வாங்கினோம். ஒரு பக்கம் மட்டும் 4 லிட்டர் ஆகிடுச்சு, இன்னொரு சைடு ஒரு 4 லிட்ரு. இது வந்து 1200 அந்த ரேஞ்ச் வந்துச்சு இந்த பெயிண்ட்டு. உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் தான். நல்லா கொஞ்சம் தண்ணி 1 லிட்ரு மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஓரத்து ஃபுல்லாகவே நாங்கள் வந்து இந்த சைடு பார்டர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரோலர் வச்சு அடிக்கிறது ரொம்ப ஈஸி தான்ப்பா, ரொம்ப ஒன்றும் கஷ்டம் இல்லை, நம்மளே அடிச்சுக்கிடலாம். இப்போ ஏன் ஆளை வச்சு அடிக்கலான்னாலும் அடிக்கலாம். பட் ஆனால் அந்த ரோஸ் செடியை வந்து நாங்களே 2-3 நாள் இங்கிட்டு அங்கிட்டு வைக்கிறதே ரொம்ப சிரமமாயிடுச்சு. அது கொஞ்சம் கொப்பு அதெல்லாம் உடஞ்சிருது. ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். அவங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட்டாக தூக்கிட்டு போய் கீழே வைக்க சொல்லுவாங்க. எங்களுக்கு கீழெல்லாம் இதை கொண்டு போய் கீழே வைக்க முடியாது. ஸோ நாங்கள் முடிவு பண்ணோம் பாதி பாதியாக நாங்களே அடிச்சிடலான்னு. இது வந்து ஒன் சைடு ஃபுல்லாகவே ஒரு நாள் ஃபுல்லாக அடித்தோம். நல்லா அடித்து காலையில் ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 1 ஹவருக்குள்ளே முடிச்சிட்டோம். நல்லா ஒன் டே ஃபுல்லாக நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் செடியெல்லாம் கொண்டு வந்து இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கள் ஸ்டாண்டு எல்லாமே பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடும் நாங்கள் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். ஸோ கார்டனில் செடி வளர்க்குறது மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாதுப்பா, நம்ம மாடியை நீட்டாக வச்சுக்கிறணும். நம்ம மாடியில் நிறைய குப்பை மாதிரி போட்டு தண்ணியெல்லாம் தேங்க விட்டோம்னா அப்புறம் மாடி வீணாக போயிடும். நம்ம ஒரு சந்தோஷத்துக்காக கார்டனிங் பண்ணுறோம், அப்புறம் மாடியை வீணாக்கிட்டோம்னா அப்புறம் அதுவும் கஷ்டமாக போயிடும். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை பெயிண்டிங், வருஷத்துக்கு ஒரு தடவை கிடையாது, வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பெயிண்டிங் பண்ணலாம். ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லா செடியும் எடுத்துகிட்டு நல்லா நீட்டாக கழுவி நீட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த ஓரம் ஃபுல்லாகவே இன்றைக்கி வந்து இந்த சைடு பண்ணோம். நாங்கள் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் இப்போ இந்த சைட் பண்ணோம். ஸோ இதுலேயே வந்து செடி கொஞ்சம் எனக்கு கவனிக்கவே முடியல. செடியை இங்கேயே மாற்றுறனால இப்போ ஆளுங்களெல்லாம் விட்டோம்னா அவங்கெல்லாம் தூக்கி இங்கேயும் அங்கேயும் வச்சு செடியெல்லாம் உடஞ்சி போயிடும். பாருங்கள், இது ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப ஒன்றும் கஷ்டம் இல்லை. இதெல்லாம் நம்மளே செய்யலாம். ஒரு இந்த மாதிரி ரோலர் ப்ரெஷ்ஷும் ஒரு இந்த மாதிரி ஸ்டிக் வாங்கிக்கிட்டு ஈஸியாக நம்ம பெயிண்ட் அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு மாடிக்கு அடிக்கும்போது அவங்க 2 கோட் அடிக்கிறாங்க. நாங்கள் இது வந்து 1 கோட்டு தான், ஆல்ரெடி அடித்த பெயிண்ட்டுங்கிறனால நாங்கள் இது 1 கோட்டே நாங்கள் அடிச்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு அவங்க ப்ரைமரெல்லாம் கொடுத்து ஃபஸ்ட்டு டைம் அடிக்கும்போது கொஞ்சம் பார்த்து அவங்க அடித்தாங்க. இப்போ 2வது ட்ரிப்பு நாங்களே அடிச்சிட்டோம். சின்ன ஏதாவது ஒரு உடசல் இருந்தால் அதையும் நம்ம இப்போ கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம்ப்பா. மாடிக்கு நம்ம செடி வளர்க்குறது விட மெயின்டெனன்ஸ், மாடி வீணாக்கிடக்கூடாது, அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும். அப்புறம் ஒருத்தவங்க இந்த செட்டப்பை பற்றி கேட்டாங்க. கார்டனில் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க, நானும் இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அதை ஒரு நாள் காட்டுங்க அப்படின்னு இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே என்கிட்ட கேட்டாங்க. ஸோ இன்றைக்கி நான் ஜஸ்ட்டு காட்டிடுறேன். இது வந்து நாங்கள் எங்கள் காய்கறி செடி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப் நாங்கள் பண்ணோம். இது வந்து என்னோடய பிரதர் தான். அவர் வந்து ஒரு ஷாப் வச்சுருக்காரு, ஃப்ளெக்ஸ் போர்ட் ஷாப்பு. அவங்கக்கிட்ட வெல்டர் இருக்காங்க. ஸோ அதனால் அவர்கிட்ட சொன்னோம், சும்மா எங்களுக்கு காய்கறி
போடுறதுக்கு ஏதாச்சும் ஒரு செட் பண்ணி கொடுப்பா அப்படின்னு. ஸோ அதனால் அவங்க சிம்பிளாக செஞ்சாங்க. இப்போ நீங்கள் யாராவது ஒரு வெல்டர்கிட்ட காமிச்சாலே அவங்கள நீட்டாக இதை விட நல்லாவே செஞ்சு கொடுப்பாங்கப்பா. நாங்கள் சும்மா நார்மலாக தான் செஞ்சோம். இந்த பாருங்கள், அந்த ஆல்ரெடி நம்ம வீடு கட்டும்போது அந்த ரிங்கெல்லாம் இருக்கும், அதுக்குள்ளே இந்த மாதிரி கம்பி 4 பக்கம் வச்சுட்டு மேலே வந்து ஃபுல்லாகவே நாங்கள் வந்து கம்பி மேலே கொஞ்சம் சில இடத்துல கம்பி போட்டிருக்கோம், சில இடத்துல ஸ்டே வயரு கட்டியிருக்கோம். எல்லாமே எங்களுக்கு வந்து இந்த நிறைய காய்கறி வச்சுருந்தோம். இந்த மாதிரி கொடி காய்கறி படர்றதுக்காக நாங்கள் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணோம். ஸோ இப்போ நிறைய இப்போ ரோசஸ் சும்மா ஒரு 10 ரோஸு 20 ரோஸுன்னு அப்படி ரோசஸ் நிறைய பாயிடுச்சு. இப்போ ரோஸ் வைக்க தான் இடம் இருக்குது, அந்த அளவுக்கு ரோசஸ்ஸு நிறைய செடி வந்துடுச்சு. ஸோ இதுதான் இப்போ அந்த செட்டப்பு. பாருங்கள், இந்த மாதிரி 4 பக்கம் இந்த மாதிரி கம்பி கொடுத்து நீங்கள் ஒரு வெல்டர்கிட்ட சொன்னீங்கனாலே அவங்க நீட்டாக செஞ்சு கொடுத்துருவாங்க. ரொம்பலாம் நாங்கள் வந்து இது மெனக்கடலை சிம்பிளாகவே நாங்கள் முடிச்சிட்டோம். பாருங்கள், இந்த ஃபுல்லாக அந்த திண்டு மேலெல்லாம் இந்த மாதிரி கம்பி வந்து அவங்க செட் பண்ணி வச்சுட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் ஸ்டே வயர் கடையில் வாங்கிட்டு வந்து நாங்கள் 2 பேராக அதெல்லாம் கட்டிக்கிட்டோம். ஃபுல்லாகவே ஸ்டே வயர் தான்ப்பா இது. அவ்வளோதான். இப்போ நெட்டு போட்டு மேலாப்பில் அது ஒரு 2 மந்த்ஸுக்கு மட்டும் இந்த நெட்டு இருக்கும், அப்புறம் நெட்டை நாங்கள் கழட்டி எடுத்துருவோம். இதுதான் இப்போ இந்த செட்டப்பு. நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் வெல்டர்கிட்ட யாரையா கூப்பிட்டு காமிச்சிங்கன்னா இதை விட நல்லாவே செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ பெயிண்டிங்கெல்லாம் இப்போ அந்த பக்கம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் இந்த செடியெல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்கணும். ரொம்ப பக்கத்தில் வச்சு அதுக்கு இடமே இல்லாமல் ஆக்கிட்டோம். ஸோ நிறைய காய்கறி செடி இருக்கிறதுனால இந்த ரோஸ் செடி சின்ன சின்ன செடின்னு நினச்சி வந்தோம். ஆனால் இது இவ்வளோ பெருசாக வளரும்னு எங்களுக்கே தெரில. பெருசாக வளர்ந்துருச்சு. ஸோ இடம் இல்லை, அதனால் ஒவ்வொரு செடிக்கும் ஸ்பேஸ் கொடுத்து வைக்கணும். அப்புறம் இந்த ஸ்டாண்டை பற்றியும் கேட்குறீங்க நிறைய பேர். இந்த ஸ்டாண்டை பற்றி நான் சொல்கிறேன் இப்போது. பாருங்கள், இந்த ரோஸ் செடியெல்லாம் பாவம் அதை இங்கேயும் அங்கேயும் தூக்கி வச்சு அது ரொம்ப டயர்டாகிடுச்சு செடி. பாருங்கள், மேலே இந்த கொடி காய்கறி இன்னும் அந்த சொரக்காயெல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அப்பைக்கப்போ காய் கொடுக்குது, அதனால் அப்படியே நாங்கள் வச்சுருக்கோம். இது ஒரு திராட்சை கொடி கீழேருந்து வருது. அதுக்கும் நாங்கள் சும்மா அந்த ஸ்டே வயர் மாதிரி கட்டியிருக்கோம். அந்த கம்பிக்கும் அது மேலே படர விட்டுருக்கோம். இது வருஷம் எங்களுக்கு திராட்சை பழம் எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு திராட்சை பழம் வந்துடுதுப்பா. ஒரு சின்ன செடி தான் வாங்கி வச்சோம், கீழேருந்து வருது. இது ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு செடி வாங்கிட்டு வந்து வச்சோம். இந்த 2 வருஷம் இருக்கும் வச்சு, 2-2.5 வருஷம் இருக்கும். இது நல்லா பெருசாக படர்ந்துருச்சு. ஆனால் இதுக்கு நல்லா ஒரு செட்டப் கொடுத்தா இன்னும் நல்லா படரும். நாங்கள் சும்மா அப்படி ஸ்டே வயரை போட்டு கட்டி வச்சுருக்கோம். இதுதான்ப்பா, இந்த பார்த்துக்கோங்க. இந்த செட்டப் இப்போ இந்த மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். திராட்சை பழம் இது பன்னீர் திராட்சை இப்போ பழுக்குது. 1-2க்கு நாங்கள் வீட்டுக்கு தேவையான கட்டி வச்சுக்கோம். மிச்சத்தெல்லாம் இந்த அணில் குருவியெல்லாம் சாப்பிட விட்டுட்டோம். அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கட்டும், நமக்கு கொஞ்சம் இருக்கட்டும்னு விட்டாச்சு. பாருங்கள், இந்த எல்லா தூண்லேயும் அந்த மாதிரி ஒரு கம்பி இந்த மாதிரி கொடுத்து ஒரு ஸ்டேவர் வச்சு கட்டி வச்சுருக்கோம். இப்போல்லாம் லேட்டஸ்ட்டாக நிறைய டிசைன்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வெல்டர்கிட்ட சொன்னிங்கன்னா அழகாக செஞ்சு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த செவருக்கு கூட நாங்கள் வந்து இப்போ இது பாருங்கள், இதெல்லாம் சின்ன சின்ன உடசலெல்லாம் நம்ம சரி பண்ணிடணும். அந்த கார்டனிங் வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது உடஞ்சிருச்சு செஞ்சிருச்சுன்னா சின்னதாக ஒரு ஒயிட் சிமெண்ட்டு இந்த டாக்டர் ஃபிக்ஸிட் அதையும் 2ம் மிக்ஸ் பண்ணி அந்த ஜாயிண்ட்லலாம் கொஞ்சம் கேப்லலாம் நம்ம ஃபில்லப் பண்ணிடணும். இந்த பெயிண்டிங் முன்னாடியே பண்ணிடணும். இந்த செவரில் பாருங்கள், இது வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டு தான். வீட்டுக்கு அடித்த பெயிண்ட்டு மிச்சம் இருந்துச்சு, அது எல்லா கலரையும் கலந்து ஒரு பெயிண்ட்டை நாங்களே அடிச்சிட்டோம். இது வந்து கரைப்படாது இந்த பெயிண்ட்டை. இந்த மாதிரி அல்டிமா ஏஷியன் பெயிண்ட்ஸில் அல்டிமா இந்த பெயிண்ட்டு கரையெல்லாம் படாது. அந்த மாதிரி அந்த செவர் ஃபுல்லாகவே நாங்கள் அடித்து வச்சுருக்கோம். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை கார்டனை வந்து கொஞ்சம் ஒரு தடவை இந்த சம்மர் டைமில் கொஞ்சம் செடியெல்லாம் கொஞ்சம் ஓயும் போது எல்லாத்தையும் நீட்டாக சுத்தப்படுத்தி ரெடி பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் ஒரு வருஷத்துக்கு இது நீட்டாகவே கார்டன் இருக்கும். அதே மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாண்டில் வைக்க பார்க்கணுப்பா. தரையாக வச்சிங்கனாலும் கார்டனை வீணாக போயிடும். எல்லாத்துக்கும் அட்லீஸ்ட் ட்ரெயின்ஸ் இல்லாத நம்ம வைக்கணும். ஸோ பாருங்கள், இந்த ஸ்டாண்டை பற்றி சொல்லிடுறேன். நாங்கள் பெயிண்ட் அடித்தோம். இந்த ஸ்டாண்டு வந்து நாங்கள் ஒரு வெல்டர்கிட்ட தான் சொல்லி இந்த மாதிரி ஸ்டாண்ட் ஒரு யூடியூப்பில் ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க, அதை காமிச்சு வெல்டர்கிட்ட சொன்னோம். அவங்க வந்து 5 அடி நீளமும் 1 அடி அகலம் இந்த ஸ்டாண்டு. உங்களுக்கு 2000 ருபீஸ் ஆச்சு ஒரு ஸ்டாண்ட் அப்பயே 2 இயர்ஸ் பேக்கு. ஆனால் என்ன வருஷம் இதுக்கு பெயிண்ட் அடிக்கணும்ப்பா. பெயிண்ட் அடிக்கலைன்னா துரு பிடிக்குது.
அதுதான் இதோட ட்ராபேக்கு. வருஷம் நாங்கள் பெயிண்ட் அடிக்கிறோம். போன வருஷம்லாம் ப்ரைமர் அடித்து பெயிண்ட் அடித்தோம். இந்த வருஷம் லைட்டாகவே அப்படியே பெயிண்டிங்கை அடிச்சிடுறோம். அப்படியே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா த்ரூ பிடிச்சி அப்புறம் ஸ்டாண்டு அப்படியே கொஞ்சம் உடஞ்சி போயிடும் உங்களுக்கு. ஸோ பெயிண்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த இரும்பு ஸ்டாண்டுக்கு எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் இந்த இரும்பு ஐட்டங்க எல்லாமே பெயிண்டிங் நம்ம கொடுக்கணும். இது மாதிரி ஒரு டப்பா ஒரு 1/2 லிட்ரு ஆச்சு எங்களுக்கு. ஒரு 1/2 லிட்ரு வாங்கி ஃபுல்லாக ஒரு 10 ஸ்டாண்டு எல்லாத்துக்குமே நாங்கள் பெயிண்டிங் அடிச்சிட்டோம். ஸோ இந்த கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆச்சு எங்களுக்கு இந்த ஒர்க்கு, இந்த பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் முடிக்கிறதுக்கு. நானும் எங்கள் வீட்டில் எங்கள் சாரும் எங்கள் 2 பேர் நாங்கள் சேர்ந்து எல்லா ஒர்க்கும் நாங்களே செஞ்சுட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி த்ரூவெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் எம்ரி பேப்பர் மாதிரி வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துடணும். ஸோ கார்டனிங் ஒர்க் மட்டும் செடி வளர்க்குறது மட்டும் ஒர்க் இல்லைப்பா, இந்த மாதிரி ஒர்க்கும் நமக்கு இருக்கும். இதையும் நம்மளே செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒவ்வொன்றுக்கும் ஆளை தேட முடியாதுப்பா. பாருங்கள், அந்த ஸ்டாண்டு முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு. திருப்பி அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா கரையெல்லாம் பட்டு ஒரு மாதிரி தண்ணி பட்டு உங்களுக்கு கொஞ்சம் துருப்பிடிக்க தான் செய்யும். ஸோ பெயிண்டிங்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த மாதிரி ஸ்டாண்டுக்கு. பிவிசி ஸ்டாண்டுக்கெல்லாம் பெயிண்டிங் தேவையில்லை. அதுவும் நாங்களே தான் செஞ்சோம். அந்த பிவிசி வாங்கி செஞ்சோம். அதை கூட ஒரு நாள் நான் காட்டுறேன். பிவிசி ஸ்டாண்ட் எப்படி செய்யணுங்கிறது கூட ஒரு வீடியோ போடுறேன். ஸோ கார்டனிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன்ப்பா. இனிமேல் செடியெல்லாம் செட் பண்ணுற ஒர்க்கு தான். நான் அடுத்தடுத்து நம்ம செடி எப்படி வளர்க்குறதுங்கிறதெல்லாம் இனிமேல் டெய்லி நான் வீடியோவில் உங்களுக்கு லாங் வீடியோவில் காட்டுறேன். பாருங்கள், முடிச்சிட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.